ஸோ தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ நம்ம பாலிட்டி 10th பாலிட்டி வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. 5 லெசன் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ்குள்ளே குதிக்க போகிறோம். எக்கனாமிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பொருளியல்னால் ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் சேலரி வாங்கினாங்கன்னா நம்மக்கிட்ட ஓரளவுக்கு மீடியம் பணம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே ஃபேமிலியில் 4 பேர் சேலரி வாங்குறாங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து வருமானம், செலவு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பண்டம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேஜ் பை பேஜ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்போமே. ஸோ பார்த்துட்டோம்னா நம்ம எக்ஸாமுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த கொஷின் கேட்டாலும் அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு பாடம் எக்கனாமிக்ஸில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். ஜிடிபினா என்ன அப்படின்றத ஒரு அறிமுகம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பாடத்தை படிக்க போகிறோம். படித்து முடித்தவொடனே ரிவிஷன் பண்ண போகிறோம். ரிவிஷன் பண்ணோடனே டெஸ்ட் போட போகிறோம். இதுதான் நம்மளோட மெத்தடு. சரிங்களா? டெஸ்ட்டு போட்டு நம்ம எங்கே விட்டுருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம், படத்துக்குள்ளே போகலாம். அறிமுகம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத இந்த ஜிடிபி வந்து விளக்குது. அதாச்சும் நம்ம ஃபேமிலியிலனா சின்னதாக பார்த்தோம். இப்போது நாட்டினோடதுன்னா ஒரு நாட்டினோடது கணிக்கணும் அப்படின்னா இந்த ஜிடிபி அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக தான் நம்ம இந்திய பொருளாதாரம் எப்படி வந்து செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு டீ கடைக்காரர் இருக்கார். இப்போது ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் நம்ம போயிட்டு ஒரு கப் வந்து டீ வந்து வாங்குகிறோம். அந்த டீ வந்து வாங்குறதுக்கு ஸோ நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம். அதுதான் வந்து என்னது, டீ வந்து ஒரு பண்டம்னு வச்சுக்கோங்க. டீ தான் ஒரு பண்டம். ஓகேவா? அதுதான் பண்டங்கள். இதே பணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சர்வர் இருப்பார் அந்த கடையில். அந்த சர்வர் என்ன பண்ணுவார், எடுத்துகிட்டு வந்து நமக்கு வைப்பார். அது ஒரு பணி, அது ஒரு சேவை. அதே மாதிரி அந்த டீ போடுறதுக்கு ஒரு மாஸ்டர் வந்து டீ மாஸ்டர் இருப்பார். ஸோ அவர் வந்து டீ போட்டு இது பண்ணியிருப்பார். ஸோ அந்த டீ கிளாஸை வந்து வாஷ் பண்ணி தானே இது பண்ணுவாங்க. ஸோ அந்த வாஷ் பண்ணுறது, அப்புறம் டீ போடுறது, அந்த டீயை ஆற்றி கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு சர்வரு. ஸோ இதெல்லாம் என்னது, பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம டேபிளுக்கு அதுவா டீயாக வந்துடுதா? கிடையாது. அதுக்கு நடுவில் பல பேர் பணிகள் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பணி மூலமாக தான் நமக்கு டீ வந்து கையில் வந்து ஒரு பண்டமாக வந்து கிடைக்குது. டீயை தான் வந்து பண்டம். ஸோ பண்டம் வந்து நம்ம கைகளால் டச் பண்ண முடியும், தொட முடியும், உணர முடியும், நம்ம அதை வந்து நுகர முடியும், நம்ம அதை சாப்பிட முடியும், பயன்படுத்த முடியும். ஆனால் பணிகள் அப்படின்றது வந்து மறைமுகமானது. அது வந்து தெரியாது. அதுக்காக நம்ம ரேட் போடுறதில்ல. இப்போ சர்வர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, அதுக்காக நம்ம தனியாக இருந்தாங்க சர்வர் வந்து கொடுத்தாரு, அதாச்சும் டிப்ஸ் கொடுக்குறது அது வேறு, அது மறைமுகமானது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து டீ போடுறாரு மாஸ்டர், அவருக்கு போயிட்டு நீங்கள் தான் இந்த டீயை போட்டிங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறோமா? இல்லை. டீ கப் வந்து முன்னாடி கழுவி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பணியை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம டோட்டலாக மொத்தமாக சேர்த்து அந்த பண்டம், அந்த டீக்கு வந்து காசு வந்து கொடுத்துட்டு நம்ம அதை வாங்கி குடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் பண்டம்னா என்ன, பணிகள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ இது வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொடக்கூடிய பொருட்களை பண்டங்கள் என்று அழைத்தாலும் இங்கே இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நான் ஹைலைட் பண்ண விட்டுட்டேன். இதை நான் சொல்கிற பாருங்கள், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடக்கூடிய பொருட்களை பண்டங்கள் என்று அழைத்தாலும் சமையல்காரர்கள் செய்து முடித்த வேலை மற்றும் அந்த உணவை பரிமாறும் மக்கள் சமையல் மற்றும் சேவை நடவடிக்கைகளை பண்டங்கள் போல் யாரும் தொட்டு உணரக்கூடியது அல்ல. ஆமாம், நான் சொன்னல, அந்த பணிகள்லாம் நம்ம தொட்டு பார்க்க முடியுமா? கிடையாது. ஆனால் நீங்கள் உணவினை உண்டு அனுபவிக்கலாம். அந்த பொருளியல் வல்லுநர்கள் இந்த நடவடிக்கையை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரிஞ்சா கான்செப்டு? பண்டம்னா என்ன, பணினா என்ன அப்படின்றது ஒரு டீயை வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க புக்கில். அதை நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு மைண்டில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பண்டம்னா என்ன அப்படின்றது, பணிகள்னா என்னன்றது பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு நாளும் உணவகத்தில் என்ன நடக்கிறதோ அதே போல தான் நாடு முழுவதும் வந்து நடக்குது. பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதனை நாம்
பணம் செலுத்தி பெறுகின்றோம். இவற்றையே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவிடுகிறது. அதாச்சு இப்போ நம்ம டீ கடையில் நடந்ததை பார்த்துட்டோம். ஓகே, அதே தான் நாடு முழுக்க நடக்குது. நிறைய வந்து பண்டங்கள் தயாரிக்கிறாங்க. அதுக்கு பணிகள் வந்து மறைமுகமாக ஒருத்தவங்க பின்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பணி செஞ்சதுனால தான் அந்த பண்டம் உருவாகுது. ஸோ அந்த பண்டத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பணம் கொடுத்து வாங்குகிறோம். அதாச்சும் நுகருதல் அப்படின்னா என்னென்னா, நம்ம அதை பயன்படுத்துறது, அதாச்சும் வாங்கி பயன்படுத்துறது தான் நுகர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை தான் இந்த ஜிடிபி வந்து அளக்குது. எவ்வளோ பண்டம் உருவாகுது, எவ்வளோ பணி நடக்குது, ஸோ அதை வந்து எவ்வளோ பேர் காசு கொடுத்து வாங்குறாங்க, அதுதான் வந்து ஜிடிபி வந்து கணக்குது. பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு புரியும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிடிபியின் வரையறை இலக்கணம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிறோம். புரிஞ்சிச்சிங்களா கான்செப்டு? ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாச்சும் ஒரு வருஷம் எடுத்துக்கோங்களேன். இப்போது பொதுவாக வந்து கணக்கிட முடியாது இல்லையா, ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் அந்த உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, உற்பத்தி செய்கிற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய அந்த மதிப்பு தான் என்னன்றாங்க, உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி, இது கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இது என்னன்ட்டு புரிஞ்சிச்சா? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி ஒரு நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய பணிகள் பண்டங்களுடைய அங்காடி மதிப்பு தான் என்ன, இந்த ஜிடிபி. அதனுடைய ஜிடிபியினுடைய இது பார்த்துக்கோங்க. ஜிடிபி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சீனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சீனா நுகர்வோர். ஓகேங்களா, நம்ம நுகர்வோர்னா யார், நம்ம தான் நுகர்றோம் இல்லையா, அதை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை வாங்கி பயன்படுத்துகிறது தான் நுகர்வோர். ஐனா இன்வெஸ்டர். ஓகே, இன்வெஸ்டர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முதலீட்டாளர். அதாச்சும் சீனா கன்சியூமரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வேணா. ஜீனா கவர்மெண்ட்டு, அதாச்சும் கவர்மெண்ட்டு தான் ஜி, கவர்மெண்ட் அப்படின்றது ஜியில் கொடுத்துருக்காங்க, அரசு செலவுகள். எக்ஸ் மைனஸ் எம்னா ஏற்றுமதி, எக்ஸ்னா ஏற்றுமதி, எம்னா இறக்குமதி. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் எக்ஸு, மைனஸ் எம்னு கொடுத்துருக்காங்க, ஏற்றுமதி இறக்குமதி. இந்த வரையறையில் ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. இந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்களே, அது பார்த்துக்கோங்க. சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம், அதுதான் இந்த ஃபார்முலா. இது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஜிடிபி ரொம்ப ரொம்ப ஈஸி. பண்டங்கள் மற்றும் பணிகள்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பண்டங்கள் என்பவை தொடக்கூடிய பொருளும் பணிகள் என்பவை தொட்டு உணர முடியாததுமான நடவடிக்கைகள் என்று இப்போது உங்களுக்கு தெரியும். ஆமாம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பண்டங்கள்லாம் தொடக்கூடியது, பணிகள்லாம் தொட்டு உணர முடியாதது, இது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அங்காடி மதிப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அங்காடி மதிப்பு, அங்காடியில் விற்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய விலை தான் என்ன அப்படின்னா அங்காடி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் அங்காடினா என்ன, கடை தான் அங்காடி. நம்ம ரேஷன் கூட அங்காடி, நியாய விலை அங்காடி அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ அந்த கடையில் விற்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய விலை தான் என்னது, அங்காடியினுடைய மதிப்பு அப்படின்றாங்க. இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள். இறுதிநிலை பண்டங்கள்னால் என்ன சார், நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போது பண்டங்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டோம், பணிகள்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இறுதிநிலை பண்டங்கள், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸி தான். ஓகேங்களா, இறுதிநிலை பண்டங்கள் பணிகள்லாம் என்ன பார்க்கலாம். என்பது நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் ஆகும். ஓகேங்களா, இப்போ செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ ஒரு டீயை வந்து போட்டு வச்சுட்டாங்க, இல்லை ஒரு இட்லியை செஞ்சு வச்சுட்டாங்க. அப்படி வச்சுட்ட அந்த ஒரு இது தான் என்ன சொல்கிறாங்க, பண்டங்களை தான் என்ன சொல்கிறாங்க, இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதி ஆகிறதோ அதை வந்து இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, டைலர் கோவன் அப்படின்றவரும் அலெக்ஸ் டாபர்ராக் அப்படின்றவரும் பொருளியல் அறிஞர்கள். இவங்க 2 பேரும் இவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. யார், டைலர் அப்புறம் அலெக்ஸு. ஓகேங்களா, அலெக்ஸ் டாபர்ராக். பார்த்தீங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாச்சும் எந்த ஒரு பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுதோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுதான் என்னன்றாங்க இடைநிலை பண்டங்கள். இல்லை அதுக்கு செய்யறதுக்கு ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னா அதுதான் இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த இடைநிலை பண்டங்கள் டெஃபினேஷன் யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலரும் அலெக்ஸும் தான் கொடுத்துருப்பாங்க. அலெக்ஸுன்ற டைலர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இடைநிலை பண்டங்களை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடுறாங்க. ஸோ அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடும்போது இறுதிநிலை பண்டங்களை மட்டும்தான் கணக்கிடுறாங்க. இடைநிலை பண்டங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கணக்கிட மாட்டாங்க. ஏன்னா இடைநிலை பண்டங்கள் அப்படின்றத கணக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த பகுதியாகிற பொருள் தான் இடைநிலை பண்டங்கள். அதாச்சு இப்போ ஒரு டீ போடுற ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த சரி நம்ம ரெண்டுத்தையுமே கணக்கிடுறோம், இடைநிலை பண்டத்தையும் கணக்கிடுறோம், இறுதிநிலை பண்டத்தையும் கணக்கிடுறோம். அப்படின்னும் போது இருமுறை கணக்கிடுதல் ஆகிடுது இல்லையா. ஒரே பொருளுக்கு ஒரே டீ தான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டீ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டீன்றது இறுதிநிலை பண்டம். இடைநிலை பண்டம்ன்றது என்ன அப்படின்னா சர்க்கரை, அதில் சர்க்கரை போடுறோம், பால் ஊற்றுறோம், தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம், டீ தூள் கொஞ்சம் போடுவோம். இதெல்லாம் இடைநிலை பண்டங்கள். இறுதிநிலை பண்டங்கள்னால் அது முடிஞ்சு போயிருக்கும், அதாச்சும் ஒரு டீயாக உருவாயிருக்கு. அதாச்சும் இது எல்லாமே போட்டு தான் நமக்கு டீயாக உருவாயிருக்கு. ஸோ இது வந்து டீன்றது இறுதிநிலை பண்டம். அதுக்காக என்னென்னலாம் பகுதியாக யூஸ் ஆச்சோ அது வந்து இடைநிலை பண்டம். புரிஞ்சிச்சிங்களா? அது இடைநிலை பண்டம் மூலமாக தான் இந்த இறுதிநிலை பண்டம் வந்து உருவாயிருக்கும். ஸோ அந்த இடைநிலை பண்டத்தையும் நம்ம கணக்கிடுறோம், இறுதிநிலை பண்டத்தையும் கணக்கிடுறோம். அப்படின்னும் போது என்ன ஆகும், இருமுறை கணக்கிடுதல் அப்படின்றது வரும். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கிட மாட்டாங்க, இறுதிநிலை பண்டத்தை மட்டும் தான் கணக்கிடுவாங்க அப்படின்றாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், ஒரு கப் டீனுடைய விலை வந்து 10 ரூபா. ஓகேங்களா, அதில் வந்து போடுற சர்க்கரையினுடைய மதிப்பு 2 ரூபா. ஓகேங்களா, ஒரு தேக்கரண்டி சர்க்கரையின் விலை வந்து 2 ரூபா. ஸோ நம்ம இந்த டீயோட விலையிலேயே இது எல்லாமே அடங்கிடும். நம்ம தனியாக வந்து இதுக்காக இப்போ டீக்கு 10 ரூபா வாங்கிட்டோம், சரி சர்க்கரைக்கும் எனக்கு 2 ரூபா கொடுங்க, அப்புறம் அதில் டீ தூள் போட்டேன் அதுக்கு ஒரு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரு 17 ரூபா மொத்தமாக வாங்கினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம 10 ரூபா தான் கொடுத்துட்டு வருவோம் மொத்தமாக. ஸோ கணக்கிடுறதும் என்ன பண்ணுவாங்க, ஜிடிபியும் அந்த 10 ரூபாவை தான் கணக்கிடுவாங்களே கண்டி. நடுவில் இருக்க இந்த 2 ரூபா மறுபடியும் இந்த இடைநிலைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கணக்கிட்டால் என்ன ஆகிடும், ராங்காக போயிடும். ஒரே ஒரு பண்டத்துக்கு 2 டைம் கணக்கிடுற மாதிரி ஆகிடும். இதுதான் இருமுறை கணக்கிடுதல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு நாட்டு வருமானம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டு வருமானம்னா என்ன, ஒன்றும் கிடையாது. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு நாட்டு வருமானம் அப்படின்றாங்க. பார்த்துக்கோங்க, ஒரு நாட்டுக்குள்ளார ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பு தான் நாட்டு வருமானம். இந்த நாட்டு வருமானம் மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு அப்படின்றதும் சொல்கிறாங்க. நாட்டு வருமானத்தின் இன்னொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு, ஜிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி. ஸோ இந்த கருத்தெல்லாம் வச்சு நாட்டு வருமானத்தை கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நிகர உள்நாட்டு உற்பத்தி, தலா வருமானம் அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 5 முறையில் இது இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு தனிப்பட்ட வருமானம், செலவிட தகுதியான வருமானம். இந்த நாட்டு வருமானத்தையே இந்த 7 வகையை பிரித்து இந்த இப்படிப்பட்ட வருமானம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. மொத்த நாட்டு உற்பத்தி, இந்த நாட்டு வருமானத்தை தான் வந்து கணக்கிடுறாங்க. மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருஷத்தில், ஓகேங்களா, ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின், அதாச்சும் பண்டங்கள் பணிகள் தான் வெளியீடுகள், மதிப்பை குறிக்கும். வெளிநாட்டு முதலீட்டு மூலம் ஈட்டிய லாபம் இதில் அடங்கும். மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாச்சும் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு வருஷத்தில் அவங்க உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகள், அதாச்சும் ஒரு வருஷத்தில் அவங்க ஈட்டிய வருமானம் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளுடைய மதிப்பை வந்து குறிக்குது. அந்த இதுவை தான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டினுடைய லாபமும் என்ன பண்ணும், அடங்கும். அதாச்சும் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வருது, ஒரு பொருள் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு லாபம் வரும், ஒரு பொருள் அந்த பொருளுக்கான விலை வந்து நமக்கு வரும், வருமானம் வந்து வரும். ஸோ அதையும் என்ன பண்ணுவாங்க, கணக்கிட்டுக்குவாங்க. இதுதான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டு. புரிஞ்சுங்களா? இதே மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு வரும்போது இந்த வெளிநாட்டு பண்டங்கள் வந்துச்சு இல்லையா, நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு சேல்ஸ் பண்ணி வர காசு அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து உள்நாட்டு உற்பத்தி, உள்ளுக்குள்ளவே என்ன தயாராச்சோ அந்த பொருளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, வருமானம் கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஜிஎன்பி இது பார்க்கலாம். இந்த மொத்த நாட்டு உற்பத்தியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜிஎன்பி அப்படின்னா C+I+G+X-M + NFIA.
அதாச்சு இதே தான் நம்ம வந்து இந்த ஜிடிபி படிச்சல அதே ஃபார்முலா தான், ப்ளஸ் கூட என்ன பண்ணிக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய லாபத்தையும் இதெல்லாம் கணக்கிட்டுக்கிறாங்க. அதுதான் என்எஃப்ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம் தான் இந்த என்எஃப்ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதே தான். சீனா நுகர்வோர் கன்சியூமரு, ஐனா முதலீட்டாளர் இன்வெஸ்டரு, ஜீனா கவர்மெண்ட்டு, அரசு செலவுகள், எக்ஸ் மைனஸ் எம்னா ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரெண்டாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபினா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜிடிபினா என்ன, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளினால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு, அதாச்சும் பண்டங்கள் ப்ளஸ் பணிகளினுடைய மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாச்சும் ஒரு புவியியல் எல்லைக்குள், அதாச்சும் ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் ஒரு புவியியல் எல்லை நம்ம எல்லைக்குள்ளார உற்பத்தி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த பொருட்களினுடைய மொத்த மதிப்பு அதுதான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான டெஃபினேஷன் நம்ம முன்னாடியே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் ஜிடிபிக்கு இங்கே மறுபடியும் கொடுக்கல. சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அதுதான் இந்த ஜிடிபிக்கான ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிகர நாட்டு உற்பத்தினா என்என்பி. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி ஆகும். மொத்த நாட்டு உற்பத்தி ஜிடிபி இருக்கு இல்லையா, ஜிஎன்பி இருக்கு இல்லையா, ஜிஎன்பியில் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தேய்மானத்தை வந்து கழிச்சிருவாங்க. அதுதான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தினாவே தேய்மானத்தை கழிச்சிருவாங்க. அதாச்சும் ஒரு பொருளை செய்கிறோம், அதுக்கு என்ன ஆகும், பல செலவு தேய்மானம் ஆகும். தேய்மானம்னா என்ன, அதுக்கான இப்போ ஒரு தங்கம் செய்கிறோம், தங்கமே எடுத்துக்கலாமே, அந்த தங்கத்தில் வந்து அது உரசும் போது அந்த தங்கம் வந்து என்ன ஆகும், தேய்மானம் அடைஞ்சு இது வேஸ்ட்டாக போகும். ஸோ அந்த வேஸ்ட்டெல்லாம் கழிச்சிட்டு ஒரு ஒரு அதாச்சும் அளவு எடுப்பாங்க. ஓகேங்களா, வருமானத்தை கணக்கிடுவாங்க. அதுதான் நிகர நாட்டு உற்பத்தி. தேய்மானத்தை கழிச்சிடணும். நிகர நாட்டு உற்பத்தினா மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து அந்த வேஸ்டான பொருட்கள்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம காசு கணக்கிடாமல் அதை கழிச்சிடலாம். அதை கழிக்கிறது தான் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோர்த்து நிகர உள்நாட்டு உற்பத்தி. இதுக்கு முன்னே பார்த்தது நிகர நாட்டு உற்பத்தி, இது நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதியாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மான செலவின் அளவு கழித்து பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிகர உள்நாட்டு உற்பத்தி நேஷ்னல் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தது மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து, அதாவது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்லேருந்து கழிக்கிறாங்க நிகர நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னும் போது உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சா அது நிகர உள்நாட்டு உற்பத்தி. புரிஞ்சிச்சிங்களா? இது ரெண்டுத்துக்கும் சேம், அது நாட்டு வரும், இது உள்நாட்டு, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் தலா வருமானம் பார்க்கலாம். தலா வருமானம்னா, தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. அதாச்சு மக்களினுடைய அந்த ஒரு நாடு இருக்குன்னா அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எது வந்து உணர்த்துது அப்படின்னா தலா வருமானம் தான். அது ஆமாம், நம்ம வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் நம்மளுடைய தரம் வந்து எதை பற்றி இது பண்ணோம், தரம் வந்து தலா வருமானம், அவங்களுடைய வருமானத்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து எப்படின்றது டிசைட் ஆகும். அதே தான் இப்போ நம்ம குரூப் 4 பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டோம். நமக்கு வந்து ஒரு வருமானம் வந்து நல்லபடியான வருமானம் கிடைக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உயரும். நல்லா வந்து படிப்புக்கான செலவு பண்ணுவோம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்லா ஒரு வீடு கட்டுவோம், நல்லா ஒரு கார் வாங்குவோம். ஸோ வாழ்க்கை தரம் உயருது. ஸோ அதுக்கான கருவி எது, தலா வருமானம் தான்றாங்க. அதே தான் நாட்டு வருமானத்துலேயும் நாட்டு மக்கள்கிட்ட என்ன நாட்டு மக்களுடைய வருமானத்தை வச்சு தான் வாழ்க்கை தரத்தை வந்து கணக்கிடுறாங்க. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் கிடைச்சிரும். ஆமாம், நாட்டு வருமானம் இருக்குது, அது எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்ற மக்கள் தொகையை கழிச்சிட்டோம்னா என்ன ஆகும், அதனுடைய தலா வருமானம் கிடைச்சிரும். அதுதான் தலா வருமானம். இந்த டெஃபினேஷன், இந்த ஒரு ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் டேட்டா பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1867 67லேருந்து 68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். ஸோ
இவர் தான் வந்து தாதாபாய் நவரோஜி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பாலிட்டிலாம் நம்ம படிச்சிருப்போம். இந்தியாவின் முதுபெரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவரோஜி தான் வந்து இருக்கார் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்கே எக்கனாமிக்ஸ்லேயும் அவர் வந்து வந்திருக்காரு. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. யார்? தாதாபாய் நவரோஜி. இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற நூல் யாருடையதுன்னு கூட கேட்பாங்க. அந்த புத்தகம் யாருடையது அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. எந்த ஆண்டு அப்படின்னா 1867லேருந்து 1868 வரைக்கும் இவர் அந்த ஒரு பீரியடில் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தனிப்பட்ட வருமானம் பிஐ அப்படின்றத என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. தனிப்பட்ட வருமானம்னா நேர்முக வரி விதிப்பிற்கு முன் ஒரு தனி நபர்கள் வந்து மற்றொரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகிற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம். அதாச்சு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு நாட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியிலேருந்து எல்லா ஆதாரத்து மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வீட்டிலே வந்து ஏதாச்சும் ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணலாம். ஸோ அவங்க அது மூலமாக வர ஆதாரத்திலேருந்து பெறப்படக்கூடிய மொத்த பண வருமானம் தான் என்ன? தனிப்பட்ட வருமானம். அவங்களுக்கான ஒரு தனியான வருமானம். இப்போ ஒரு பூ கட்டுறாங்க ஒருத்தவங்க வீட்டில், ஹோம் மேக்கர் இருக்காங்க, பூ கட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது. அதுதான் என்ன? தனிப்பட்ட வருமானம், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னா தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம் செலவிட தகுதியான வருமானம். அதாச்சும் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அதை வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த காசு தான் செலவிட தகுதியான வருமானம். செலவு பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் செலவிட தகுதியான வருமானம். இதனை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா டிபிஐ ஈக்குவல் டு தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி. ஆமாம், வரியை கழிச்சிட்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த செலவிட தகுதியான வருமானத்தை இது பண்ணுறாங்க. வரி வந்து போயிடும். ஆமாம், வரி கட்டினா தானே, வரி கட்டிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு இருக்கு இல்லையா ஒரு பணம், அந்த பணத்தை தான் செலவு பண்ணுவாங்க. வரி கட்டாமல் வந்து நம்ம இருக்க முடியுமா, செலவு பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அந்த வரியை வந்து கழிச்சிடுறாங்க. கழிச்சிட்டு நம்மக்கிட்ட நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த பணத்தை தான் செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நுகர்வு முறையில் டிஐ ஈக்குவல் டு நுகர்வு செலவு ப்ளஸ் சேமிப்பு. நுகர்வுக்கு எவ்வளோ போகுது ப்ளஸ் சேமிப்பு தான் டிஐ, செலவிட தகுந்த வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதுக்கு முன்னாடி நம்ம இது என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு சின்ன வந்து ஒரு ரிவிஷன் வந்து பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஜிடிபி அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றது பார்த்தோம். ஸோ ஜிடிபினா என்ன அப்படின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுக்கான பண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா டீ தான் பண்டம். பணிகள்னா அந்த டீ போட்டாங்க இல்லையா, டீ போடுறாங்க, கொண்டு வந்து விற்கிறாங்க, ஸோ டீ கிளாஸ் கழுவுறாங்க, இதெல்லாம் வந்து பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பண்டங்கள் பணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு நாம் எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அந்த மதிப்பு தான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஒரு நாடு முழுவதுமே நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை எவ்வாறு அழைக்கிறோம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ ஜிடிபி வந்து ஈக்குவேஷன் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இதில் சி அப்படின்றது என்ன அப்படின்னா கன்சியூமர் நுகர்வோர், ஐனா முதலீட்டாளர், ஜினா அரசு செலவுகள், எக்ஸ் மைனஸ் எம்னா இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. பண்டங்கள் மற்றும் பணிகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் அதாச்சு நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டிற்காக உள்ள பண்டங்கள் பணிகளை எவ்வாறு அழைக்கிறோம்? இறுதிநிலை பண்டங்கள். எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பொருட்களை உருவாக்க ஒரு பகுதியா செயல்படுதோ அது வந்து என்ன பண்றோம்? இடைநிலை பண்டங்கள் என்று அழைக்கிறோம். இந்த இடைநிலை பண்டங்கள் பற்றி கூறியவர், இறுதிநிலை பண்டங்கள் இடைநிலை பணிகள் பற்றி கூறியவர்கள் யாருன்னா டெய்லர் கோவன், அலெக்ஸ் டாபர் ராக். இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னா என்ன? இருமுறை கணக்கிடுதல்னா இந்த இறுதிநிலை பண்டங்கள் கணக்கிடுறோம், டீயை கணக்கிடுறோம், பிளஸ் அது கூட இருக்க சர்க்கரை எல்லாம் இடைநிலை பொருட்கள் அதையும் சேர்த்து அதுக்கு எவ்வளோ ரேட்டு, இதுக்கு 2 ரூபாய் அதுக்கு அப்படின்னு கணக்கிடுறது இருமுறை கணக்கிடுதல். ஸோ நம்ம ஜிடிபி வந்து அது வந்து தப்பாக போயிடும், அந்த மாதிரி கணக்கிட்டா 2 முறை கணக்காயிடும் அப்படின்றது. ஜிடிபி கணக்கிடும் போது வெறும் இறுதி நிலை பண்டங்களை மட்டும் தான் கணக்கிடுறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. நாட்டு வருமானம்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு நாட்டில் ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் நாட்டு வருமானம்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்றாங்க. அதே மாரி நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்றாங்க. மொத்த நாட்டு உற்பத்தினா ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் எஃப்ஐஏ. அதாச்சும் ஒரு நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மதிப்பு தான் இதுல குறிக்கும். இதுல வந்து ஒரு நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் பணிகள் பிளஸ் வெளிநாட்டினுடைய முதலீட்டு மூலம் ஈட்டிய பணமும் வந்து இங்க லாபமும் இங்க அடங்கும். ஏன்னா மொத்த நாட்டு உற்பத்தி. இதே மொத்த உள்நாட்டு உற்பத்தினா, அந்த நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மதிப்பு மட்டும் தான் அடங்கும். வெளிநாட்டினுடைய செலவுகள், பணங்கள், லாபங்கள் அடங்காது. அதே மாரி நிகர நாட்டு உற்பத்தினா, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தினுடைய மதிப்பை நீக்குனா, அந்த நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்றது வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா, நிகர உள்நாட்டு உற்பத்தினா, அந்த மொத்த ஜிடிபியிலிருந்து தேய்மானத்த கழிச்சுட்டா, அது வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது கிடைச்சிரும். தலா வருமானம் என்ன அப்படின்னா, நாட்டு வருமானம் வந்து எவ்வளோ நாட்டு வருமானத்திலிருந்து மக்கள் தொகைய வகுத்துட்டோம் அப்படின்னா, தலா வருமானம் வந்து வந்துரும். ஸோ இது வந்து மக்கள் தொகை, மக்களின் வாழ்க்கை தரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கருவி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த தலா வருமானம். முதலாக 1867லேருந்து 68 வரைக்கும் யார் வந்து இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு அப்படின்னா, தாதாபாய் நவ்ரோஜி. அவர் வந்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்றும் அழைக்கிறார். அப்படின்றத சைட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா. தனிப்பட்ட வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேர்முக வரி வரி விதிப்புக்கு போயிட்டு ஒரு தனிநபர்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் வந்து வரக்கூடிய வருமானம் தான் என்னது தனிப்பட்ட வருமானம். செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டிலயோ இல்ல ஒரு குடும்பங்கள்ல ஒரு நபர் வந்து வருமானம் வாங்குறாரு. அத செலவிடக்கூடியதுக்கான ஒரு வருமானம் இருக்கும். வரிய வந்து கழிச்சிருவோம். ஸோ இதுதான் வந்து செலவிட தகுதியான ஒரு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அகைன் பாருங்க அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு இந்தியாவின் ஜிடிபி என அழைக்கப்படுகிறது. அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த பண்டங்கள் பணிகளே தான் உள்ளே திருப்பி 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 கொடுத்து வச்சுருப்பாங்க. வருமானம்னா என்ன, நாட்டு வருமானம் என்ன என்ன மறுபடியும் மறுபடியும் உற்பத்தி அப்படி இப்படின்னு கொடுக்கறதுனால உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த எக்கனாமிக்ஸு. உள்ளே நீங்கள் போயிட்டீங்க ஒன்ஸ் நீங்கள் அப்படின்னா அது வந்து ஈஸியாகவே ரொம்ப புரிஞ்சிடும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதே தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். காஷ்மீர் இந்தியாவில் இருக்குது. ஸோ காஷ்மீரில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளினுடைய அங்காடி மதிப்பு ஜிடிபியில் சேர்த்துருக்காங்க. ஆனால் கலிஃபோர்னியா எங்கே இருக்குது, அமெரிக்கா இருக்குது. அங்கே விளையிற ஆப்பிள் வந்து இங்கே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணாலும் அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் சேல்ஸ் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டோம், அதை ஜிடிபியில் கேல்குலேட் பண்ண மாட்டோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா இப்போ? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. அதே தாங்க மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஒரு காலகட்டம்னா, ஒரு குறிப்பிட்ட காலம். அதாச்சும் ஒரு ஆண்டுக்குள்ள, ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகள் அதனுடைய அங்காடி மதிப்பு தான் ஜிடிபி. அதே தான் திரும்ப இங்க சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃப்ல பாருங்க. அதே தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி போன வருஷத்துலலாம் இந்த வருஷத்தை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. அப்புறம் இந்த பாக்ஸ் டேட்டா பாருங்க. 1934ஆம் ஆண்டில் சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. இப்போ இது புரிஞ்சுச்சிங்களா? யாரு? சைமன் குஸ்னட். ஸோ குஸ்னட்டை வந்து மறக்காதீங்க. இந்த குஸ்னட்ன்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஜிடிபிக்கினுடைய கருத்தை வந்து முதல்ல உருவாக்கியிருக்காரு. ஸோ எந்த ஆண்டுனா 1934. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜிடிபி வந்து 3 எழுத்து இருக்கு. ஜிடிபி. ஸோ 3 3 4 அடுத்த நம்பர் அப்படியே வந்துடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த குஸ்னட், சைமன் குஸ்னட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா 3 முறையில் கணக்கிடுறாங்க. செலவின முறை, வருமான முறை மற்றும் மதிப்பு கூட்டு முறை அப்படின்ற முறையில். செலவின முறை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதாச்சும் உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா அந்த பண்டங்கள் பணிகள், அந்த இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகை ஆகும். எவ்வளோ செலவாகுது ஒரு பண்டை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க, கூட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து செலவின முறையில் கணக்கிடுறது ஜிடிபி. அது y = c + i + g + x - m. அதாவது ஜிடிபிக்கான சேம் ஃபார்முலா இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். செலவின முறைனா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வருமான
முறை. வருமான முறைனா ஒண்ணும் கிடையாது. இந்த பண்டங்கள், பணிகள் உற்பத்தி செய்றதுக்கு ஆண்கள் மற்றும் பெண்களுடைய வருமானம் குடுக்குறோம் இல்லையா? அவங்களுக்கு எவ்ளோ வருமானம் வருது? அத கணக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த உள்நாட்டு அதான் உற்பத்தியில எவ்ளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்றத கணக்கிடுவாங்க. கணக்கிட்டு ஜிடிபி வந்து கணக்கிடுவாங்க. அதுதான் வருமான முறை. வருமானம் ஈக்குவல் டூ கூலி பிளஸ் வாடகை பிளஸ் வட்டி பிளஸ் லாபம் எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ கூலி குடுக்குறோம்? எவ்வளோ வாடகை குடுக்குறோம்? அதுக்கு எவ்வளோ வட்டி வருது? எவ்வளோ லாபம் கிடைக்குது? இதுதானே அது வருமானம். அந்த வருமானத்த மொத்தத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஜிடிபி கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு மதிப்பு கூட்டுமுறை. மதிப்பு கூட்டுமுறைனா ஒண்ணும் இல்ல. இப்ப இறுதி பண்டம்னா என்ன? டீ. இடைப்பண்டம்னா என்ன? டீக்கு என்னென்ன போடுறோம்? அந்த சர்க்கரை, பாலு, டீ தூள் இதெல்லாம் வந்து இடைப்பண்டங்கள். இந்த இடைப்பண்டங்கள்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு இறுதி பண்டமா உருவாகுது. நம்ம அது முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அந்த இடைநிலை பண்டங்கள ஆ என்ன பண்றாங்க? கூட்டுவாங்க. மதிப்பு கூட்டுவாங்க. இடைநிலை பண்டங்களுடைய மதிப்பு வந்து கூட்டி என்ன பண்ணுவாங்க? அத கணக்கிடுவாங்க. அதுதான் மதிப்பு கூட்டு முறை. இத குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. டயகிராம்லயே குடுத்துட்டாங்க. டீ தூள் எடுத்துக்கிறாங்க, பால் எடுத்துக்கிறாங்க, சர்க்கரை எடுத்துக்கிறாங்க. இந்த 3த்தினுடைய மதிப்பையும் வந்து கூட்டுறாங்க. ப்ளஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? கூட்டி என்ன பண்ணுவாங்க? அந்த மதிப்பு கூட்டு முறையில மூலமா ஜிடிபிய வந்து கணக்கிடுவாங்க. ஸோ 3 முறை வந்து பார்த்துட்டோம். இந்த 3 முறை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மதிப்பு கூட்டு முறையில இது மொத்தமா இந்த இடைநிலை பண்டங்களுடைய மதிப்பு கூட்டும்போது, நமக்கு இறுதிநிலை பண்டம்னுடைய மதிப்பு என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருது. ஸோ அதான் குடுத்துருக்காங்க பாருங்க. இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு ஈக்குவல் டூ இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு. ஸோ அதுதான் வந்து இதில குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க பாருங்க. சரி நம்ம ஜிடிபின்னு இவ்வளோ நேரம் படிச்சுட்டோம். பண்டங்கள்னா என்ன? பணிகள்னா என்ன? அப்படிலாம் என்னன்றது நம்மளுக்கு புரிஞ்சுச்சு. இது எதுக்காக நம்ம ஜிடிபின்னு வந்து ஒண்ணு படிக்கிறோம் பொருளாதாரத்தில அப்படின்றத பார்க்குறோம். பொருளாதார வளர்ச்சி பற்றி அறிய உதவுகிறது. பாருங்க, பொருளாதாரம் நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோன்றத பத்தி தெரியுது. தெரியறதுக்கு இது உதவுது. பணவீக்கம், பணவாட்டத்தின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுது. பணவீக்கம், பணவாட்டம்னா என்ன அப்படின்றது அடுத்தடுத்த கிளாஸ்ல எக்கனாமிக்ஸ்ல 11th படிப்போம். இதுலயும் வந்து டெஃபினேஷன் படிப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் பணவீக்கம்னா என்ன? அதுல எவ்வளோ சிக்கல் வருது அதனாலன்றது தெரியுது. அத பத்தி உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. நம்ம இப்போ வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள்லாம் இருக்காங்க. அமெரிக்கா, ஜப்பான் அந்த மாரி நாடுகள்லாம் அதோட நம்ம கம்பேர் பண்றதுக்கு, ஒப்பீடு பண்றதுக்கு நம்மளுக்கு உதவுது. நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ அத தெரியறதுக்கு நம்ம ஜிடிபி தான் உதவுது. வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு உதவுகிறது. நம்மளால எவ்வளோ வாங்க முடியுது அப்படின்றத மதிப்பீடு பண்ணணும். அதுக்கும் வந்து நம்ம ஜிடிபி தான் வந்து உதவுது. பொதுத்துறைய வந்து நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா ஜிடிபி மூலமா. பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் வந்து பயன்படுகிறது. ஆமா. இப்போ நம்ம ஒரு பொருளாதாரம் நமக்கு இவ்வளோ தான் இருக்கு பணம். ஸோ அத அதுக்குள்ள நம்ம எவ்வளோ வந்து பிளான் பண்ணி நம்ம அது எவ்வளோ பட்ஜெட் போடலாம். நம்ம இந்தியாக்குள்ள எவ்வளோ இது பண்ணலாம். இன்னும் எவ்வளோ வந்து உற்பத்தி பண்ணலாம். இன்னும் எவ்வளோ இது கம்மி பண்ணலாம். அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இந்த ஜிடிபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்த்துக்கோங்க. இது எதுக்காகன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய குறைபாடுகள் என்ன? அப்படின்றத இப்ப சொல்றாங்க பாருங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோம். உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு பார்த்தோம். அது எதுக்காக கணக்கிடுறாங்க? அதனோட முக்கியத்துவம் என்ன? அப்படின்றது பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அ அதனுடைய குறைபாடுகளும் இருக்கும். இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு இதுவா இருந்தாலும். ஸோ அந்த குறைபாடுகளையும் இப்ப பார்க்குறோம். ஜிடிபில பல முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து சேர்க்கப்படவில்லை. ஆமா. இப்போ நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்காங்க. நம்ம பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பணிகள், சேவைகள்லாம் செய்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவங்கள வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சாப்பாடு குடுக்குறாங்க. நல்ல துணிமணிகள் வாங்கி குடுக்குறாங்க. அவங்கள வந்து குளிக்க வைக்கிறாங்க. குழந்தைகளா இருந்தா குளிக்க வைப்பாங்க. ஸோ பல பணிகள் வந்து பண்றாங்க. நம்மளோட அம்மாவ எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்துக்கோங்க. அப்பாவ எடுத்துக்கிட்டிங்கனாலும். ஸோ அந்த மாரி பணிகள்லாம் என்ன ஆட் ஆகுறது கிடையாது நம்ம ஜிடிபில. அதுதான் வந்து ஒரு குறை தானே அதுவும். அவங்க ஃப்ரீயா பண்ற மாரி அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அது கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. அத சொல்றாங்க. புரியுதுங்களா? அதே மாரி, அது இது போலவே சுத்தமான காற்று, இந்த ஆரோக்கியமான நீர் இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டோம். வாழ்க்கைக்கு முக்கியமானது. இந்த காற்று கூட நம்ம என்ன பண்றோம், கணக்குல எடுத்துக்கிறோமா? அப்டின்னா, இதுவும் நம்ம நாட்ல தான் வந்து நடக்குது. புரியுதுங்களா? நம்ம நாட்ல தான் வந்து இவ்ளோ வேலைகள் அம்மா நம்மளுக்கு பார்க்குறாங்க. ஆனா, அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறாங்களா? கிடையாது. அதே மாரி இந்த காற்று, சுத்தமான காற்றுலாம் நம்மளுக்கு கிடைக்குது. அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கிறாங்களான்னா, கிடையாது. ஸோ, அது ஒரு குறைபாடா வந்து சொல்றாங்க. உற்பத்தியின் மொத்த ஜிடிபியின் குறைபாடுகள். நெக்ஸ்ட் ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது. தரத்தை அளவிடுவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
அதாச்சு 1970ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பள்ளிகள், வங்கிகள்ல வந்து இந்த பந்துமுனை பேனா இருக்கு இல்லையா? அத வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அது தரமற்று இருந்திருக்கு. சுத்தமா தரமில்லாத பொருள யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? பள்ளிகள், குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க பேனா. ஸோ அது வேணாம். அப்ப அந்த மாரி தடை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பந்துமுனை பேனா வந்து தரம் மேம்படுத்தப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பண்டம் இருக்கு அப்படின்னா, அதனோட தரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா, அது வந்து என்ன பண்றது? உள்நாட்டு உற்பத்தியில கணக்கு எடுத்துக்கிறது கிடையாது. மொத்தமா சேர்த்து எல்லாமே இது தரமா இருக்கா? இல்லையான்றதெல்லாம் பார்க்கறதில்ல. இது வந்து உருவாயிருக்கு. ஸோ, இத நம்ம உற்பத்தியில வந்து அங்காடி மதிப்பு எடுத்துக்கிறோம். அப்படிதான் ஜிடிபி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ, அது ஒரு குறைபாடா சொல்றாங்க இங்க. ஜிடிபில நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாச்சு பகிர்ந்தளிப்பு, வருமான பகிர்ந்தளிப்புனா என்ன? இப்போ ஒரு கூலி வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 100 தான் வாங்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. அவங்க மாசத்துக்கு 40,000, 50,000 அந்த மாரி வாங்குறாங்க. ஸோ, ஒ எல்லாருக்கும் ஒரே அளவா இருக்கா? வருமானம்னா கிடையாது. ஸோ, ஒருத்தருக்கு சின்ன கொஞ்சம் சதவீத மக்கள் வந்து பயனடைகிறாங்களே காண்டி, மீதி பேரெல்லாம் என்ன பண்றாங்க? இந்த வருமானம் சமனற்ற நிலையில இருக்கு. ஸோ, அது வந்து ஜிடிபில இது மாரி தான் கணக்கெடுக்குறாங்க. ஸோ, இது வந்து ஒரு குறைபாடு தானே! சமனற்ற நிலையில தான் வந்து இது பண்ணுது. ஸோ, இதனால ஜிடிபி உயரலாமே கண்டி, ஆ என்ன ஆகாது? கொஞ்சம் சில மக்கள் தான் பயனடைறாங்க இதனால. 4த் ஒண்ணு. ஜிடிபி மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. ஆமா. ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அங்காடி மதிப்பு தான் கணக்கெடுத்தே கண்டி, மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அதாச்சு மிக குறைந்த சுகாதார நிலை, மக்கள் ஜனநாயகமற்ற அரசியலமைப்பு, தற்கொலை விகிதம் ஆகியவற்றை கருத்திலே கொள்றது கிடையாது. ஓகேங்களா? இதனால ஆ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில உயர்மட்ட தனிநபர் வருமானத்துடன் தான் கைகோத்து செல்லுது. ஆமா. இந்த இந்த பார்த்தீங்கன்னா, இந்த சுகாதார நிலை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அரசியல் கிடையாது. தற்கொலை விகிதம்லாம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து ஜிடிபி கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? ஜிடிபி வந்து ஒரு மதிப்ப மட்டும் தான் கணக்குல எடுக்குது. புரியுதுங்களா? இதுதான் வந்து சொல்றாங்க. ஜிடிபியினுடைய மதிப்பீடு என்ன அப்படின்னு பாருங்க. மத்திய புள்ளியியல் துறையினுடைய கீழே உள்ள மத்திய புள்ளியியல் நிறுவனம் சிஎஸ்ஓ அப்படிதான் அதுதான் வந்து ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள வந்து பாதுகாக்கிறாங்க. யார் பாதுகாக்கிறாங்க? மத்திய புள்ளியியல் நிறுவனம் சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன். தெரியாதவங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க புக் இருந்ததுன்னா. தொழில்துறையின் உற்பத்தியை வருடாந்திர கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி, நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ. ஸோ இதெல்லாம் வந்து யார் தான் வெளியிடுறாங்க? ஐஐபியும், சிபிஐயும் யார் வெளியிடுறாங்க? மத்திய புள்ளியியல் நிறுவனம். ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயைபு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் இதிலிருந்து பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி உங்களுக்கு தெரியும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அத தான் குடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க, காஷ்மீர்ல வந்து விளையிற ஆப்பிள வந்து நம்ம ஜிடிபில கணக்கு எடுத்துக்கிறோம். இது கலிஃபோர்னியால விளைஞ்சு இங்க வர ஆப்பிளோடைய மதிப்ப நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அத சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல தான் கணக்கெடுத்துப்போம். முன்னா இருக்கிறத வந்து நம்ம இதெல்லாம் ஜிடிபி இப்ப இருக்க ஜிடிபில ஆட் பண்ண மாட்டோம் அப்டின்றாங்க. ஜிடிபின்ற வார்த்தை முதலில் யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க? சைமன் குஸ்னட் என்பவர் எந்த ஆண்டு? 1934. மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய கணக்கீட்டு முறைகள் மொத்தம் எத்தனைனா 3. அதுல செலவின முறை, வருமான முறை மற்றும் மதிப்பு கூட்டு முறை. செலவின முறைனா இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளை வந்து கூட்டுத்தொகை தான் வந்து செலவின முறை. அது வந்து சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். வருமான முறைனா அந்த ஆண்கள், பெண்கள் வருமானம் பிளஸ் அந்த அவங்களுடைய கூலி, வாடகை எல்லாம் குடுக்குறோம். பிளஸ் வட்டி லாபத்த வந்து கூட்டி அந்த வருமான முறைய வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பு கூட்டு முறைனா இடைநிலை பண்டங்களுடைய மதிப்ப வந்து கூட்டி இறுதி நிலை பண்டத்த வந்து மதிப்ப வந்து கணக்கிடுறாங்க. ஸோ இது வந்து மதிப்பு கூட்டு முறை. இந்த 3 முறைகள்ல தான் வந்து ஜிடிபி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. முக்கியத்துவம் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அது நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. குறைபாடுகள் என்னென்ன? நம்ம பெற்றோர்கள் நமக்கு செய்ற பணிகள், பணிவிடைகள் எல்லாம் வந்து நம்ம ஜிடிபில கணக்கு எடுத்துக்கிறது கிடையாது. அதேமாரி சுத்தமான காற்று அத பத்தியெல்லாம் கணக்கு எடுத்துக்கிறது இல்ல. அதேமாரி ஜிடிபி அளவ மட்டும் தான் அளவிடுதுன்றாங்க. தரத்த வந்து அளவிடுறது இல்ல அப்படின்றது சொல்லியிருக்காங்க குறைபாடா. அப்புறம் வந்து வருமான பகிர்ந்தளிப்பு வந்து கொஞ்சம் பேருக்கு நல்ல லாபம் அடைறாங்க. மீதி பேர்லாம் வந்து அந்த வருமானம் ஈக்குவல் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடிபி இது வந்து குறைபாடா சொல்றாங்க. வாழ்க்கை முறைனா, மக்களோட வாழ்க்கை தரத்த வந்து இது பண்றதில்ல. அது என்ன பண்றாங்க? வெறும் உயர்மட்ட நபர் வருமானத்தோட கணக்கு கூட்டி ஜிடிபிய வந்து மதிப்பிடுறாங்க அப்படின்றாங்க. ஸோ ஜிடிபியின் மதிப்பீடு வந்து யார் வந்து பண்றாங்க அப்படின்னா, சிஎஸ்ஓ மத்திய புள்ளியியல் நிறுவனம் தான் ஜிடிபியினுடைய
ஆவணங்கள வந்து பாதுகாக்குறாங்க. ஸோ, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தொழில்துறை கணக்கெடுப்பு நடத்தி, தொழில்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு வந்து குறியீடுகள யார் வெளியிடுறாங்க அப்டின்னா, இந்த சிஎஸ்ஓ தான். மத்திய புள்ளியியல் நிறுவனம் தான் வந்து வெளியிடுறாங்க. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய இயல்பு பார்க்கலாம். பரவலாக இந்திய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளா வந்து பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன துறை அப்டின்றது பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை அப்டின்ட்டு. முதன்மை துறைனா ஒண்ணும் கிடையாது. வேளாண்மை துறை. வேளாண்மைன்னா நமக்கு தெரியும். வேளாண்மை துறையினை தான் முதன்மை துறை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் நடவடிக்கைகள் மற்றும் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் தான் வந்து முதன்மை துறையில அடங்கும். என்னென்னன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. கால்நடை பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடு வளர்த்தல், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்கள். அதாச்சு மூலப்பொருட்கள் இயற்கையில கிடைக்கிற மூலப்பொருட்கள கொண்டு இது பண்றது தான் முதன்மை துறை. பார்த்துக்கோங்க. கால்நடை பண்ணைகளும் விவசாயத்துக்கு உதவுது. மீன் பிடித்தல் அதுவும் ஒரு மூலதன பொருள். இயற்கையா கிடைக்குது. சுரங்கங்கள் அதுவும். காடு வளர்த்தல், நிலக்கரி இதெல்லாம் வந்து முதன்மை துறையில அடங்குது பார்த்துக்கோங்க. 2ஆம் துறைன்னா தொழில்துறை. தொழில்துறைனா மூலப்பொருட்களை மாற்றி அமைப்பதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆமா, மூலப்பொருட்கள்னா நம்மளுக்கு கச்சா பொருட்கள்னு சொல்றோம். மூலப்பொருட்கள்னா என்ன? நமக்கு இயற்கையில கிடைக்கிற பொருள ஒரு தொழிற்சாலையில கொண்டு மாத்தி தானே நமக்கு வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்றாங்க? அ ஒரு மதிப்பு கூட்டு பொருளா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து கரும்பு இருக்கு. கரும்பு வந்து நம்ம விளைவிக்கிறோம். அது வேளாண் துறையில வந்துரும். முதன்மை துறையில. அந்த கரும்ப கொண்டு போயிட்டு ஒரு தொழில் துறையில மெஷின்ல போட்டு ஒரு தொழில் மூலமா கொண்டு வந்தா தான் சர்க்கரை வருது. ஸோ அததான் நம்ம ஊர்ல எல்லாரும் பயன்படுத்துறோம். கரும்பு அப்படி டைரக்ட்டா எல்லாருமே வந்து, சரி குடுங்க கரும்பு நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க பால்ல அப்படி பயன்படுத்துறோமா? கிடையாது. ஸோ ஒரு தொழில் துறையில குடுத்து அது வந்து டெவலப் ஆயி தான் நமக்கு கையில கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து தொழில்துறை. எடுத்துக்காட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்ன மாரி இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், வாகனத் தொழிலகம் மற்றும் பிற சிறு தொழில்கள். தொழில்கள்னா என்னென்னன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மூலப்பொருட்கள மாற்றுறது மூலம் பண்டங்கள் உருவாகுது. அதுதான் வந்து தொழிற்சாலைகள், தொழில்துறை. 3ஆம் துறைனா என்ன? பணிகள் துறை. பணிகள் துறை அப்டின்னா என்ன அப்டின்னா, இந்த அறிவியல் ஆராய்ச்சி, சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் பண்றாங்க. அப்புறம் போக்குவரத்து, அப்புறம் வர்த்தகம், அஞ்சல், வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவைகள்லாம் பணிகள் துறையில வந்து அடங்குது. 20ஆம் நூற்றாண்டின் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரம்பரிய 3ஆம் நிலை பணிகள வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை பணிகள்லருந்து வேறுபடுத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணும் சொல்லல. அதாச்சும் பெரிய கிளாஸ்ல 11த் கிளாஸ்ல பார்ப்போம் நம்ம. 4ஆம் நிலைத்துறைனா என்ன? 5ஆம் நிலைத்துறைனா என்ன? அப்படின்றது குடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் வந்து இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வேறுபடுத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறியியல் நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொருளாதார நிபுணர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளுடைய பங்களிப்பு எப்படி எப்படி இருக்கு? உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடுறாங்க இல்லையா? அது வெவ்வேறு துறைகள் நம்ம நாட்டுல இருக்கு. அத எப்படி எப்படி இது பண்றாங்கன்னு பார்க்கலாம். பணிகள் துறை மிகப்பெரிய துறை ஆகும் அப்படின்றாங்க. ஆமா, இந்தியால பணிகள் துறை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய துறை. ஸோ, நடப்பு விலைய வந்து மொத்த மதிப்பு கூடுதல் பணிகள் துறைகள் வந்து 18, 19ஆம் ஆண்டுல அதாச்சு 2018, 19ஆம் ஆண்டுல 92.26 லட்சம் கோடி அப்படின்ட்டு மதிப்பிட்டுருக்காங்க. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 2018, 19ல பணிகள் துறை மூலமா எவ்வளோ வந்து மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 92 புள்ளி 92 லட்சம் லட்சம் கோடி. லட்சம் கிடையாது, லட்சம் கோடி அப்டின்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு அப்டின்ட்டு இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நான் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். வேளாண் பொருட்களின் உற்பத்தியில இந்தியா வந்து 2வது பெரிய நாடு ஆகும். வேளாண் பொருட்கள் உற்பத்தியில. அப்போ வேளாண் பொருட்கள் உற்பத்தி செய்றாங்கன்னா, இந்தியா எத்தனாவது பெரிய நாடு? 2வது பெரிய நாடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்லார் வீட்லயும் வந்து வேளாண் உற்பத்தி செய்றோம். ஸோ 2 ஏக்கர் வந்து நிலம் இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனாவது பெரிய நாடுன்னு டக்குன்னு ஞாபகம் வராது இல்லையா? ஸோ 2 ஏக்கர் நிலம் இருக்கு எல்லா வீட்லயும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உலகின் மொத்த வேளாண் பொருட்களின் உற்பத்தியில இந்தியாவினுடைய பங்கு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 7.39%. மொத்தமா உலகத்திலேயே பார்த்துக்கோங்க. உலகத்திலேயே நம்ம இந்தியாவுடைய வேளாண் சதவீதம் எவ்வளோ பங்கு? 7.39%. 7.5% ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உலகில் இந்தியா தொழில்துறையில 6வது இடத்துல, பணிகள் துறையில 8வது இடத்துலயும் உள்ளது. ஸோ தொழில்துறையில தொழில்னா என்னது? இப்போ நம்ம தொழில் பண்றோம். ஒரு 6 அறிவு இருக்க மனிதர்கள் தான் தொழில் பண்ண முடியும். ஒரு 5 அறிவு இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 5 அறிவு ஜீவன்கள்லாம் தொழில் செய்றாங்களா? கிடையாது. 6 அறிவு மனிதர்களா இருக்கவே தொழில் செய்றோம். ஸோ 6 அறிவு அதாச்சும் உலகில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு? தொழில் துறையில 6வது இடம். அதே மாரி பணிகள் துறையில 8வது இடம். பணிகள்னா என்னது? ஜாப். பணினா ஜாப் அப்படின்றோம் இல்லையா? அந்த ஜாப் 8 மணிக்கெல்லாம் நம்ம போயிடுறோம்.
ஓகேவா? ஜாப் செய்றவங்க 8 மணிக்கெல்லாம் நம்ம வீட்லருந்து கிளம்பிடுறோம். அதுதான் 8வது இடத்தில் உள்ளது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க அட்டவணையில. சும்மா தெரிஞ்சுக்கோங்க 1950 ஸ்டார்ட்டிங்ல விவசாயம் 51% இருந்தது ஜிடிபில. இதே தொழில்கள் 14% தான் இருந்துச்சு. பணிகள் 33% வந்து இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க 50ல. இப்போ கரண்ட்ல 17, 18ல 17% இருக்கு. 29% பணிகள் துறை அதிகமா வளர்ந்து போயிருக்கு பாருங்க. 33 தான் இருந்தது. 53 ஆயிருக்கு. விவசாயம் 51 இருந்தது. கம்மியா 17 ஆயிருக்கு. அதுதான் சொல்றாங்க. தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு. அதே மாரி 18, 19ல இந்த டயகிராம்ல குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த விவசாயம், காடுகள், மீன்பிடித்தல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணிகள் துறை. சாரி. விவசாயம், காடுகள், மீன்பிடித்தல்லாம் முதன்மை துறையில வரும். சரிங்களா? அந்த முதன்மை துறையில எவ்வளோ இருக்கு பாருங்க. 15% தான் இருக்கு. அதே மாரி இந்த பணிகள் துறை பாருங்க எவ்வளோ அதிகமா இருக்கு. 54.4% வளர்ந்திருக்கு. 18, 19 ஆண்டு காலத்துல. ஸோ இது குடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு. இது வந்து இந்த பணிகள் துறை எவ்வளோன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 54.4% பார்த்துக்கோங்க. இது மட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இந்திய பொருளாதாரத்துல, இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வெவ்வேறு துறைகளினுடைய பங்களிப்பு தான் வந்து இந்த டயகிராம்ல குடுத்துருக்காங்க பாருங்க. விவசாயம், இந்த தொழில்துறை இதெல்லாம் டயகிராம் பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத் துறையின் பங்களிப்பு வந்து உலக சராசரி 6.4% விட அதிகமாக இருக்கிறது. நம்ம இந்திய பொருளாதாரத்துல இந்த விவசாயம் இருக்கு இல்லையா? இந்த நம்ம கிட்ட இருக்க பணத்திலேயே விவசாயத்திலேருந்து எவ்வளோ வருது? உலக சராசரியை விட 6 உலக சராசரின்றது 6.4% தான். ஆனா நம்ம இதுல எவ்வளோ வருது? 7.5% வருதுன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம இந்தியாலேருந்து 7.5 இருக்கு. உலக சராசரி வெறும் 6.4 தான். புரியுதுங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனால் தொழில்துறை மற்றும் பணிகள் துறையினுடைய பங்களிப்பு உலக சராசரியை விட 30% தொழில்துறையிலும் 63% பணிகள் துறையிலும் வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தோட கம்பேர் பண்றாங்கப்பா இப்போ. நம்ம முன்னாடி இந்த டயகிராம் எல்லாம் பார்த்தது வந்து நம்ம இந்தியால வருஷம் எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத பார்த்தோம். டயகிராம்ல பார்த்தோம் இல்லையா? பணிகள் துறை 54.4 ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? முன்னாடி கம்மியா இருந்துச்சு. இப்ப அதிகமாயிருக்குன்றது. இது இந்தியாவோடது. புரியுதுங்களா? ஜிடிபி வாரியான கணக்கெடுப்பு. இது நம்ம பார்க்கறது உலக அளவுல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னடா இது ஜிடிபி அங்க பணிகள் துறை அதிகமா 54 புள்ளி சொன்னாங்க. இங்க பணிகள் துறை குறையுது அப்படின்றது கிடையாது. இது உலக சராசரியில. புரியுதுங்களா? இது உலக சராசரியில 30% தொழில் துறையிலும் 63% பணிகள் துறையிலும் குறைவாக இருக்கு அப்படின்றாங்க. தெரிஞ்சுக்கோங்க இது. புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். மொத்த மதிப்பு கூடுதல் இந்த பாக்ஸ் டேட்டா பாருங்க. மொத்த மதிப்பு கூடுதல் ஜிவிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளினுடைய மதிப்பின் அளவுகோல். அதுதான் மறுபடியும் அதே இது கான்செப்ட் தான். மொத்த மதிப்பு கூட்டல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு தொழில்துறை இருக்கு இல்லையாப்பா? தொழில்துறையில உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய மதிப்புகளினுடைய அளவுகோல் தான் இந்த மொத்த மதிப்பு கூட்டல் அப்படின்றாங்க. ஜிவிஏ ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். நேர்முக வரியும் விற்பனை வரியும் வந்து இது ஒரு தொழில் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு தொழில் பண்ணும்போது லோன் வாங்கி தான் தொழில் பண்ணுவாங்க. அதுதான் மானியம் அப்படின்றாங்க. ஜிடிபின்றது அந்த தொழிலுக்கு இருந்து எவ்வளோ கிடைச்சது அமௌண்ட். பணிகள் பண்டங்கள் பணிகளினுடைய மதிப்பு தான் ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த தொழிலேருந்து எவ்வளோ வருது அதான் ஜிடிபி ப்ளஸ் மானியம். நம்ம எவ்வளோ வாங்குறோம், லோன் எவ்வளோ வாங்கியிருக்கோம் ஒரு தொழிலில் பண்ணுறதுக்கு அப்படின்றது மானியம். மைனஸ் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, நேர்முக வரிகள்லாம் வந்து கழிச்சிக்கிறாங்க. ஒரு சம்பளம் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா வரி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறாரு அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணணும், தொழில் வரி கட்டணும். ஸோ அந்த தொழில் வரியை மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மொத்த மதிப்பு கூட்டல் ஜிவிஏ அப்படின்றாங்க. ஓகேவா? கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க ஜிவிஏ என்னன்னு. இப்போ இது வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் பத்தி இப்போ அடுத்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயைபு மொத்தம் எத்தனை துறைகள் இருக்குன்னு பார்த்தோம். 3 துறை. முதன்மை துறைனா என்ன, 2ஆம் துறைனா என்ன, 3ஆம் துறைனா என்ன? முதன்மை துறைனா வேளாண்மை, 2ஆம் துறைனா தொழிற்சாலை, 3ஆம் துறைனா பணிகள் அல்லது சேவை துறை. ஸோ முதன்மை துறையில் என்னென்ன வரும் அப்படின்னா வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் வந்து வரும். எடுத்துக்காட்டு என்னென்ன வரும் முதன்மை துறையில்? கால்நடை பண்ணை, மீன்கள் பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள், நிலக்கரி இதெல்லாம் முதன்மை துறை. 2ஆம் துறையில் என்னென்ன பார்த்தோம்? இரும்பு, எஃகு, ஜவுளி தொழிற்சாலை, சணல் மற்றும் சர்க்கரை தொழிலாலை, சிமெண்ட்டு, காகிதம், பெட்ரோலியம், வாகன தொழிலகம் மற்றும் பிற சில தொழில்கள்லாம் வரும். 3ஆம் துறையில் என்னென்னு பார்த்தோம்? பணிகள் துறை, சேவைத்துறை. இதுதான் இந்தியாவில் அதிகம் வந்து
வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், அஞ்சல், வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம், ஹாஸ்பிட்டல்ஸு, தகவல் தொழில்நுட்பம், ஐடி கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து பணிகள் துறை 3ஆம் துறையில வரும். ஸோ 3ஆம் துறையை 4ஆம் துறை, 5ஆம் துறையிலிருந்து வேறுபடுத்தி காட்டலாம்னு சொல்லிட்டு 20ஆம் நூற்றாண்டு பொருளாதார அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? பணிகள் துறை வந்து ரொம்ப மிகப்பெரிய துறையா இருக்கு இந்தியால அப்படின்னு பார்த்தோம். ஆமா 54.4% பணிகள் துறையே தான் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த டயகிராம்ல பார்த்தோம். ஸோ அந்த பணிகள் துறையினுடைய மொத்த மதிப்பு 18, 19ல எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தோம். 92.26 லட்சம் கோடி அப்படின்றத பார்த்துட்டோம். வேளாண் பொருட்கள் உற்பத்தியில இந்தியா எத்தனையாவது பெரிய நாடுன்னு பார்த்தோம். 2வது பெரிய நாடு. அதான் 2 ஏக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றத பார்த்தோம். அதே மாரி உலகுல மொத்த வேளாண் உற்பத்தியில நம்ம இந்தியா எவ்வளோ இருக்கு? 7.5% உலகத்துல மொத்த இதுலயும் இருக்கு. நம்ம இந்தியானுடைய பங்களிப்பு அப்படின்றத பார்த்துட்டோம். உலகுல இந்தியா வந்து தொழில் துறையில எத்தனாவது இடத்துல இருக்கு பார்த்தோம்? 6வது இடம். இதே வந்து பணிகள் துறையில எத்தனாவது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்? 8வது இடம். தொழில் துறைனா 6 அறிவு மனிதர்கள் தான் தொழில் செய்ய முடியும்ன்றது பார்த்தோம். 6 அறிவு க்ளூ வச்சோம். பணிகள் துறைனா 8 மணிக்கெல்லாம் நம்ம ஒரு ஜாப் போறோம் அப்படின்னா, பணிகள்னா 8 மணிக்கு நம்ம போயிடுவோம். ஸோ 8வது இடம்ன்றது பார்த்தோம். ஸோ 1950ல விவசாயம் 51% இருந்துச்சு. இதே வந்து 17, 18ஆம் ஆண்டுகள்ல வந்து 17% மாறிடுச்சு. தொழில்கள் என்ன 14% இருந்துச்சு. 29 அதிகமாயிருச்சு. பணிகள் துறை இன்னும் அதிகமாயிருச்சு. 33லேருந்து 53% ஆயிருச்சு. இத நம்ம பார்த்துட்டோம். இந்த டயகிராம்ல பணிகள் துறை பாருங்க 54% வளர்ந்திருக்கு 18, 19ஆம் ஆண்டுகள்ல அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து இப்போ உலக சராசரி 6.4% விட வேளாண் சதவீதத்துல உலக பொருளாதாரம் எவ்வளோ பங்களிப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 7.5% இந்தியா விவசாயத்துறையில பங்களிப்பு அளிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா உலக சராசரியை விட 30% தொழில் துறையில குறைஞ்சிருக்கு. அதே மாரி 63% பணிகள் துறையில உலக அளவுல குறைஞ்சிருக்குன்றத பார்த்துட்டோம். மொத்த மதிப்பு கூடுதல்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு தொழில் துறையில பணிகள் சேவைகளோட நம்ம வரிகள வந்து கழிச்சுட்டு மானியத்த வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, ஜிவிஏ அப்படின்றது ஆட் ஆயிடும் அப்படின்றத பார்த்தோம். ஜிவிஏ அப்படின்றது பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் வந்து பார்க்க போறோம். பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென் கருத்துப்படி, பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும். ஸோ என்னன்னா ஆ, இந்த பொருளியல் அறிஞர் வந்து ரொம்ப இவர் ஃபேமஸ் ஆனவர். நோபல் பரிசுலாம் வாங்கியிருக்காரு. அது பின்னாடிலாம் படிப்போம். அந்த அமர்த்தியா சென் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சம் தான் இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, பொருளாதார முன்னேற்றம்னா என்ன? வளர்ச்சினா என்னன்ட்டு இப்ப பார்ப்போம். அது உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஐக்கிய நாடுகளின் பார்வையில பொருளாதார வளர்ச்சி என்பது மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல், மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐநா ஐநா என்ன நினைக்கிறாங்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா, பொருள்சார் தேவைக்கு மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி கிடையாது. மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில கவனம் செலுத்துறது தான் என்னது? பொருளாதார வளர்ச்சி அப்படின்றத சொல்றாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ பொருளாதார வளர்ச்சின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாச்சும் ஜிடிபி மற்றும் மொத்த நிகர உற்பத்தி, ஜிஎன்பி ஆகியவை முக்கிய அளவுகோல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா. ஒரு பொருளாதார நம்ம பார்த்தோம். ஜிடிபி எது கணக்கிடுறோம்? பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்றது தான் கணக்கிடுறோம். போன ஆண்டு விட இந்த ஆண்டு எப்படி இருக்கு? அப்படின்றத கணக்கிடறதுக்கு தான் ஜிடிபி கணக்கிடுறோம். அததான் சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஜிஎன்பியும் அதுக்கான ஒரு அளவுகோல் தான். அதே மாரி இது பொருளாதாரத்தின் உண்மையான மதிப்பீட்டை வந்து கணக்கிட உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பொருளாதார முன்னேற்றம்னா என்ன அப்படின்றது பாருங்க. பொருளாதார வளர்ச்சினா, வெறும் அந்த பணம் எவ்வளோ வளர்ந்திருக்கு நமக்கு. ஒரு நாட்ல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள நமக்கு ஒரு பொருளாதாரத்துல எவ்வளோ பணம் வளர்ந்திருக்கு. இதே வந்து பொருளாதார முன்னேற்றம்னா, இது உற்பத்தியில் வெறும் அளவு அதிகரிப்பதை விட, சமூக பொருளாதார காரணிகள்ல அதிக கவனம் வந்து செலுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொருளாதார மேம்பாடு என்பது தொழில்நுட்பத்துல முன்னேற்றம், தொழிலாளர் சீர்திருத்தம், வாழ்க்கை தரம் உயர்வு, பொருளாதாரத்தில் பரந்த நிறுவன மாற்றங்கள் ஆகியவற்றை அளவிடும் ஒரு தரமான நடவடிக்கை ஆகும். பார்த்துக்கோங்க. முன்னேற்றம் அதாச்சும் மேம்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து வெறும் பணம் மட்டும் வளராம தொழில்நுட்பத்துல மேம்பாடு அடையணும். முன்னேற்றம் அடையணும். தொழிலாளர்களுக்கு வந்து சீர்திருத்தம் பண்ணி குடுக்கணும். அவங்கள டெவலப் பண்ணணும். வாழ்க்கை தரம் உயர்வு. வாழ்க்கை தரம் உயர்வுனா, நம்ம இப்போ ஆ அதாச்சும் இப்போ கொஞ்சம் பணம் வந்து கம்மியா இருக்கு நம்மகிட்ட. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேள தான் சாப்பாடு. சரி 2 வேள தான் சாப்பாடு சாப்பிட முடியும். இதே வந்து வாழ்க்கை தரம் உயருது, கல்வி உயருது. அந்த மாரி வாழ்க்கை தரம்னா என்ன? கல்வி உயருது. அப்புறம் நம்ம வந்து டெவலப் ஆகுறோம். நம்ம ஒரு ஆளுமை வந்து வளருது. நம்ம
நல்ல கல்வி, சுகாதாரமா இருக்கும், சுத்தமா இருக்கும், நோய் நொடியின்றி இருக்கும், வறுமை இல்லாமல் இருக்கும். இதுதான் வாழ்க்கை தரம். வாழ்க்கை தர உயர்வு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் வந்து பொருளாதார முன்னேற்றத்த வந்து குறிக்குது. ஓகேங்களா? பொருளாதார வளர்ச்சின்றது வெறும் பணத்த மட்டும் தான் குறிக்குது. நீ எவ்வளோ வந்து இன்னைக்கு ரூ. 100 வாங்குறியா? நாளைக்கு ரூ. 1000 வாங்குற அடுத்த வருஷம். ஸோ அதுதான் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம்னா, இன்னைக்கு நீ நோய் நொடியோட இருக்க. நாளைக்கு நோய் நொடி இல்லாம சுகாதாரத்தோட இருக்க. இன்னைக்கு கல்வி அறிவோட இருக்க. நாளைக்கு நீ ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வரும்போது கல்வி அறிவு பெற்றிருக்க. கல்வி அறிவு பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்மள நம்ம செல்ஃபா டெவலப் பண்ணிப்போம். நெறைய விஷயத்துல நம்ம மாற்றம் கொண்டு வருவோம். நம்ம எவ்வளோ சுத்தமா இருக்கணும், நம்ம எவ்வளோ இதுவாகணும் அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அதுதான் வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாடு குறியீடு சரியானது ஆகும். HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து HDIனா ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் தெரியாதவங்க எங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு அதுதான் சொல்றாங்க. முன்னேற்றத்தை அளவிடணும் அப்படின்னா, உண்மையான அளவுகோல் எதுனா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றாங்க. வளர்ச்சி பாதையில் GDP மற்றும் வேலை வாய்ப்பு. இது பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, இந்தியா எல்லைகளை திறந்த வர்த்தகத்தை ஏற்க முடிவு செய்து அதன் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டு, வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்திற்குள் அனுமதிப்பதன் மூலம் 1991ஆம் ஆண்டு வரை இந்த பார்வை தொடர்ந்தது. ஓகேங்களா? இது என்ன அப்டின்னா, இந்தியா வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லைக்குள்ள இவங்கலாம் வரக்கூடாது, இவங்கலாம் வரக்கூடாது ஒரு ஸ்ட்ரிக்ட்டா வந்து இருந்துச்சு. ஓகேவா? வர்த்தகம் பண்றதுல, தொழில் பண்றதுல எல்லாத்தையுமே. ஆனா, இப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இந்தியால யாரு வேணா வந்து வர்த்தகம் பண்ணலாம். நம்ம வெளிநாட்டு கம்பெனி, ஜப்பான் கம்பெனி வந்து நம்ம இந்தியால என்ன பண்ணலாம், ஒரு வர்த்தகம் பண்ணலாம். அவங்களுடைய கம்பெனிய கொண்டு வந்து ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிய கொண்டு வந்து இங்க போட்டு, இங்க நம்ம மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு குடுக்கலாம். அதனால அவங்க வந்து சம்பாரிப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு நல்ல லாபம் வரும். ஸோ, நம்மளும் வந்து டெவலப் ஆவோம். ஸோ, ஐடி கம்பெனி இங்க வந்துச்சுன்னா. ஸோ, அந்த மாரி வந்து இப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம இந்தியா வந்து விட்டுருக்காங்க. ஸோ, எல்லாருமே ஈஸியா வந்து இங்க வந்து டெவலப் ஆகலாம். இங்க வந்து அவங்களுடைய ஆ இதுவ வந்து நிறுவனங்கள நிறுவலாம். அது வந்து 1991ஆம் ஆண்டு வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எல்பிஜி அப்படின்றத சொல்லுவாங்க. இத அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். 5 ஆண்டு திட்டத்தின் கீழ வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்திற்கு ஒரு உந்துதல் வந்து வழங்கப்பட்டது. 5 ஆண்டு திட்டம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெரிய கிளாஸ்ல படிப்பு ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு திட்டம் மூலமா வறுமை ஒழிச்சிருக்காங்க. கிராமப்புறத்த வளர்ச்சி அடைய வச்சிருக்காங்க. வேலைவாய்ப்ப வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் குடுத்துருக்காங்க. ஆ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொதுத்துறைக்கு வந்து குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வந்து குடுத்தாங்க. தனியார் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒழுங்குமுறைய வந்து குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. அரசாங்கமானது மக்களின் வளர்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பாளராகவும், சமூக நலத்திற்கு செயல்படும் அப்படின்றதும் நம்பப்பட்டாங்க. ஆனா, கடந்த இந்தியாவுல 2 சகாப்தங்களாக ஜிடிபி நிலையான அதிக வளர்ச்சியால் தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்கு. முழு வறுமை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த ஜிடிபி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து 12 ஆண்டுகள்ல தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அதாச்சு அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்தியால யார் வேணா வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னும்போது 12 வருஷத்துல என்ன ஆச்சு? தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்திய தனிநபர் வருமானத்துல நடுத்தர வருவாய் நாடுகளுடைய பிரிவுல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆண்டுகள் மற்றும் 5 வயதுக்குட்பட்ட 44% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் உள்ளனர். இது நானு கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணாம விட்டுருக்கேன். இத பார்த்துக்கோங்க. இந்த பேராகிராஃப் பாருங்க. இந்த லைனு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளோன்னா, 65 ஆண்டுகள். அதே மாரி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல 44% குழந்தைகள் என்ன பண்றாங்க? ஊட்டச்சத்து குறைவோடு இருக்காங்க. அதாச்சும் 15 வயதும் அதற்கு மேலும் உள்ள மக்கள் தொகையில 63% பேர் வந்து கல்வி அறிவு பெற்றவர்களா வந்து இருக்காங்க. இது ஜஸ்ட் டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஒப்பீட்டு அளவில் குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகள்ல 71% அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இந்தியாவின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க பாருங்க. 35 வயதிற்கு இது வந்து நானு பாயிண்ட் அவுட் பண்ணாம விட்டுருக்கேன். ப இந்த ஒரு இது மட்டும். இது பார்த்துக்கோங்க. இருங்க இப்ப ஹைலைட் குடுத்துடுறேன். இந்தியாவுல 35க்கு வயதிற்கு உட்பட்ட உழைக்கும் வயதுல வேகமாக வளரும் மக்கள் தொகையில எத்தன சதவீதம் இருக்காங்க? 700 மில்லியன் பேர் வந்து இருக்காங்க. 35 வயசுக்கு மேல உழைக்கும் வர்க்கத்துல எத்தன பேர் இருக்காங்க? 700 மில்லியன் வந்து இருக்காங்க. ஸோ இது வளர்ச்சிக்கான மக்கள் தொகை 20 ஆண்டுகள்ல இந்தியாவின் வளர்ச்சிக்கான மக்கள் தொகை குறைவாக உள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை மாற்றத்தில் கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு வந்து 58லிருந்து 64ஆக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
எவ்வளோ உயர்ந்திருக்கு? 58லேருந்து 64% உழைக்கும் மக்களினுடைய இது வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்து ஜாஸ்தி இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க டேட்டா. எத்தனை பேர் இருக்காங்க? 700 மில்லியன் பேரு. 58லேருந்து 64% வந்து உயர்ந்திருக்காங்க அப்படின்றது. இப்ப இது என்னன்ட்டு பார்க்கலாம். இதுலேருந்து ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துட்டு வந்தேன் இந்த பேஜ் ஓகேங்களா? பொருளாதார அதாச்சு பொருளியல் அறிஞர் யார் வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமர்த்தியா சென் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர். இதே ஐநா என்ன சொல்லியிருக்காங்க? பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பொருள்சார் தேவைக்கு மட்டும் இல்லாமல், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில கவனம் செலுத்தணும் அப்படின்றது ஐநா வந்து சொல்லியிருக்காங்க. ஐநா எந்த ஆண்டு ஏற்படுத்தியிருப்பாங்க? 1945. ஐநாவின் தலைமையகம் எங்க இருக்கு? நியூயார்க்ல இருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ரீகேப் பண்ணிட்டே வரணும். ஒண்ணொண்ணு இன்டர்லிங்க் பண்ணி படிச்சுட்டே வாங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி அதனுடைய அளவுகோல். இந்த பொருளாதாரம் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்றத அளவுகோல் எத எத வச்சு பண்றோம்? ஜிடிபி, ஜிஎன்பி எல்லாம் வச்சு தான். அத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பொருளாதார முன்னேற்றம்னா என்ன அப்டின்னா, அதாச்சு வெறும் வளர்ச்சினா அந்த பணத்து வளர்ச்சிய மட்டும் பார்க்காம, மனுஷனுடைய அ மனிதன் வந்து எந்த அளவுக்கு வந்து கல்வி அறிவு பெற்றிருக்கான், வறுமை இல்லாம இருக்கான், தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு சீர்திருத்தம் பண்றாங்க, தொழில்நுட்பத்துல எவ்வளோ வளர்ச்சி அடையறான், வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கு, பொருளாதாரத்துல பரந்த நிறுவன மாற்றங்கள்லாம் வந்து எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான நடவடிக்கை அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்த அளவிடணும் அப்டின்னா, ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி. ஆமா, ஒரு மனிதன் நல்லபடியா இருந்தா தான், மனிதவள மேம்பாடு இருந்தா தான், அந்த பொருளாதாரம் என்ன ஆட்டோமேட்டிக்கா அவன் வேலை செஞ்சு தான் பொருளாதாரத்த உயர்த்துவான். ஸோ, பொருளாதார முன்னேற்றம் உண்மையான முன்னேற்றத்த அளக்கணும் அப்டின்னா, மனிதவள மேம்பாடு ஒரு முக்கிய குறியீடு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியா வந்து எல்லைகளை திறந்த வர்த்தகத்தை ஏற்க முடிவு செஞ்சிருக்கு. எப்போ அப்டின்னா, 1991 எல்பிஜி அப்டின்றதுலருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ 5 ஆண்டு திட்டத்தின் கீழ தான் வந்து வறுமையெல்லாம் ஒழிக்கிறாங்க, வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு அரசாங்கம் ஒரு பாதுகாப்பாளராகவும் சமூக நலத்திற்கு செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 12 ஆண்டுகள்ல தனிநபர் வருமானம் 2 மடங்கா ஆயிருக்கு. ஸோ, நம்ம நடுத்தர வர்க்கத்துல வந்து இப்போ ந நடுத்தர வருவாய் நாடுகள் பிரிவுல நம்ம இடம் பெற்றிருக்கோம் அப்படின்றாங்க. பிறக்கும்போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளோன்ட்டு பார்த்தோம் 65 ஆண்டுகள். இதே 5 வயதுக்குட்பட்ட எத்தனை சதவீதம் குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடா இருக்காங்க? 44% குழந்தைகள். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 15 வயதுக்கும் அதற்கு மேற்பட்ட உள்ள மக்கள் வந்து எத்தனை பேர் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க? அப்படின்னா 63% பேர் வந்து கல்வி அறிவு பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதே மாரி ஒப்பீட்டு அளவில குறைந்த வருவாய் நாடுகள்ல எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்னா 71% வந்து இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம். 35 வயதுக்கு உட்பட்ட உழைக்கும் வர்க்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 700 மில்லியன் பேர் வந்து இருக்காங்க. கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களினுடைய பங்கு எத்தனைலேருந்து எத்தனை சதவீதமா இருக்கு? 58லேருந்து 64% உயர்ந்திருக்கு அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ இந்த பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம்னா என்ன அப்படின்ட்டு இந்த பாக்ஸ்ல குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இது வரையறை குடுத்துருக்காங்க பாருங்க. வளர்ச்சின்னா உற்பத்தியில் நேர்மறை அளவு மாற்றத்தை குடுக்கும். அதாச்சு உற்பத்தியில அதிகரிச்சுக்கிட்டே போறது தான் வளர்ச்சி அப்படின்றாங்க. முன்னேற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வளர்ச்சியை கருத்தில் கொண்டு HDIயின் குறியீட்டின் முன்னேற்றம். அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ். ஒரு மனிதன் நல்லபடியா வளமா இருந்தா தான் அந்த பொருளாதாரத்த உருவாக்க முடியும். ஸோ அதுதான் முன்னேற்றம்னு குடுத்துருக்காங்க. வாழ்க்கை தரத்தில் உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம், ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீடு. இதெல்லாம் வந்து பொருளாதார முன்னேற்றத்த வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு கருத்து. பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு குறுகிய கருத்து. ஆனா, பொருளாதார முன்னேற்றம் வந்து ஒரு பரந்த கருத்து அப்டின்றாங்க. ஆமா, பொருளாதார வளர்ச்சின்றது ஜஸ்ட் காசு நம்மகிட்ட எவ்வளோ பொருள் உயர்ந்திருக்கு, பணம் எவ்வளோ உயர்ந்திருக்கு. ஆனா, முன்னேற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அதாச்சும் நமக்கு தொழில்நுட்பத்தில வளரணும், அதேமாரி வாழ்க்கை தரத்த வளரணும், கல்வியில வளரணும், அ நம்ம தொழிலாளர் சீர்திருத்தம் பண்ணணும். பரந்த வந்து ஒரு விஷயம். அணுகுமுறை இயல்புன்றது அளவின் இயல்பு. இது வந்து ஒரு அளவு சம்மந்தப்பட்டது. இன்னைக்கு நீ ரூ. 10 சம்பாரிக்கிற அப்படின்னா, நாளைக்கு அடுத்த வருஷம் ரூ. 100 சம்பாரிக்கிற. ஸோ அதுதான் அளவோட முடிஞ்சு போது. இதே பொருளாதார முன்னேற்றம்ன்னும்போது, தரத்தின் இயல்பு. இன்னைக்கு நீ ரூ. 10 சம்பாரிக்கிற, ஆனா நல்லா இருக்க. ஆனா நீ ரூ. 100 சம்பாரிக்கிற, ஆனா குடிச்சிட்டு உடம்ப கெடுத்துக்கிற. ஸோ இது வந்து ஒரு முன்னேற்றமா? கிடையாது. இது இது பேரு முன்னேற்றம்னு வராது. ஸோ இது வந்து ஒரு தரத்தின் இயல்பு. பொருளாதார முன்னேற்றம். ஸோ அடுத்து
நோக்கம் நோக்கம் வந்து இந்த ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்ஐஐ போன்ற அளவுகள வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்து ஜிடிபி நோக்கம். வளர்ச்சியினுடைய நோக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சராசரி ஆயுட்காலம், குழந்தை எழுத்தறிவு மற்றும் குழந்தை இறப்பு விகிதம் குறைதல் ஆகியவற்றில் வந்து முன்னேற்றம். இதெல்லாம் வந்து இதனுடைய முன்னேற்றம். நம்ம பார்த்தோம்ல அதான். கால வரம்பு. இது வந்து குறுகிய காலத்திலே இயற்கையில அடைஞ்சிடலாம். இதே இயற்கையில் நீண்ட காலத்தை உடையது. ஆமா, இது பணம் சம்பாரிக்கிறது குறுகிய காலத்தில சம்பாரிக்க முடியும். ஒரு ஒரு டெவலப் பண்ணி, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, ஒரு தொழில்ல வளர்ச்சி அடைய முடியும். ஆனா, பொருளாதார முன்னேற்றம் அப்டின்னும்போது, இது வந்து இப்ப நீண்ட காலம் எடுக்கும். நம்மளுக்கு ஒரு கல்வி கற்கணும் அப்டின்னா, ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியுமா? ஒரு வருஷத்துல நம்ம கத்துக்க முடியுமா? இல்ல. நம்ம 3 வருஷம் படிக்கணும்னா, கோர்ஸ் 3 வருஷம் படிக்கணும். ஸோ, நீண்ட கால ஒரு முன்னேற்றம். இது வந்து பொருந்தும் தன்மை. வளர்ந்த நாடுகளுக்கு வந்து பொருந்தும். ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்? இன்னும் வளர்ச்சி அடையணும். இன்னும் காசு சம்பாரிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுதான் வந்து வளர்ந்த நாடுகளுக்கு இந்த பொருந்தும். இது வளர்ந்து வரும் நாடுகளுக்கு பொருந்தும். ஏன்னா முன்னேற்றம்ன்னும்போது அவங்க நம்மகிட்ட காசு இருந்தாலும் நம்ம வளர்ந்துகிட்டு வரோம். ஸோ நமக்கு கல்வி தேவை. நமக்கு ஒரு நல்ல சுகாதாரம் தேவை அப்படின்னும்போது, நம்ம வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இந்த பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப அவசியமானது. அளவீட்டு நுட்பங்கள். நாட்டு வருமானத்த வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த வளர்ச்சி வந்து முக்கியம். ஆமா, கரெக்ட். நம்ம நாட்டு வருமானத்த இன்கிரீஸ் பண்றோம். இதே பொருளாதார முன்னேற்றத்துல தனிநபர் வருமானம் போன்றவைய வந்து என்ன பண்றாங்க? இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்றது பொருளாதார முன்னேற்றம். நிகழ்வின் அதிர்வெண்ணு அதாச்சும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து பொருளாதார வளர்ச்சி அடையும். ஆனா, இது வந்து தொடர்ச்சியான செயல்முறை மூலமா தான் இத ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதேதான். இது வந்து ஒரு தன்னிச்சையான செயல்முறை. வளர்ச்சின்றது ஒரு தன்னிச்சையான செயல்முறை. அதுவா வந்து வளர்ந்துகிட்டே போகும். எனவே அரசாங்க உதவி, ஆதரவு அல்லது தலையீடு தேவைப்படாது. இப்ப நம்ம ஒரு தொழில் டெவலப் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம். அதுக்கு வந்து அதுவா வந்து வளர்ச்சி அடைஞ்சுட்டே போறோம். ஆனா, இந்த முன்னேற்றம் அப்படின்றது பொருளாதார முன்னேற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கத்த சார்ந்து இருக்கும். ஏன்னா, இது பரந்த கொள்கை மாற்றங்களை வந்து உள்ளடக்கியது. பரந்து விரிந்தது. ஏன்னா, இப்போ கல்வி கல்வி வந்து இப்ப நம்மளா போயிட்டு ஒரு புக் வாங்கி நம்மளா படிச்சுக்க முடியுமா? முடியாது. ஒரு கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் குடுத்தா தான் அந்த கல்வி நிறுவனத்துல நம்ம போய் படிக்க முடியும். சுகாதாரம் முன்னேற்றம். அந்த சுகாதாரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணணும். இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம போய் பார்க்கணும். அப்படின்னும்போது அரசாங்கத்தை சார்ந்தது தான் இந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இது வளர்ச்சினா என்ன? முன்னேற்றம்னா என்னன்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான். அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ். மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பது 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் முஹாப் உல் ஹக் என்ற பொறியியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI அப்படின்றது எந்த ஆண்டு? 1990ஆம் ஆண்டு. அதாச்சும் 90 வயசுல தான் பாகிஸ்தான்ல இருந்த முஹப்பப் உல் ஹக் அவருக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் தோன்றியிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்றது எந்த ஆண்டு? பாகிஸ்தானை சேர்ந்தவர் 1990ஆம் ஆண்டு. யாரு? மொஹபப் உல் ஹக். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு, பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம் ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு, வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. ஸோ அதாச்சு இது பார்த்துக்கோங்க. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். பட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வி அறிவு, வாழ்க்கை தரம் இதெல்லாம் கணக்கு பண்ணி ஜிடிபிய வந்து கூட்டிக்கிறாங்க. ஸோ ஜிடிபிய வந்து கால்குலேட் பண்றாங்க. அது வந்து எதோட இது பண்றாங்க? வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? யுஎன்டிபின்னா யுனைட்டட் நேஷன் டெவலப்மென்ட் ப்ரோகிராம்ல எழுதி வச்சுக்கோங்க. தெரியாதவங்க யுஎன்டிபி அப்படின்னு விரிவாக்கம் என்னன்னு கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா வந்து 189 நாடுகள்ல 130வது இடத்திற்கு உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க. மனித வளர்ச்சி மதிப்பீட்டுல 180 நாடுகள்ல எத்தனாவது இடத்துல வந்திருக்கு? 130வது இடத்திற்கு உயர்ந்திருக்கு. அதே மாரி 1990, 2017 இடைப்பட்ட காலத்துல இந்தியாவின் HDIயின் மதிப்பு எவ்வளோ இருக்கு? பாயிண்ட் HDIன்றது பாயிண்ட்ல தான் கணக்கெடுப்பாங்க. ஓகேங்களா? பாயிண்ட்லேருந்து 1 வரைக்கும். அப்போ 0.427 இதுலேருந்து 0.64 அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க. 90லேருந்து கணக்கிடும்போது. 90லேருந்து 2017 வரைக்கும் எவ்வளோ உயர்ந்திருக்கு? 0.42லேருந்து 0.64 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 50% அதிகரிச்சிருக்கு. மக்களின் வறுமையை வந்து போக்கியிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க.
உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையமாக பெங்களூரின் விரிவான முன்னேற்றம் முன்மாதிரியாக உள்ளது. இந்தியா வந்து முறையான சட்டதிட்டங்கள பயன்படுத்தி அதிகமான முதலீடுகளை ஈர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃப்ல. அதுக்கு எது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்றாங்க அப்படின்னா, இந்த பெங்களூரு உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையமா எது இருக்கு? பெங்களூரு. ஸோ அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா, நம்ம இந்தியால பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் சிட்டி அப்படின்ற அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. தொழில்நுட்பங்கள் ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க பெங்களூர்ல இருக்கும். அது ஒரு எடுத்துக்காட்டா வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடிபியின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கைகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நடவடிக்கைகளையும் அதாச்சும் வேளாண் கொள்கை, தொழில்துறை கொள்கை, அப்புறம் புதிய பொருளாதார கொள்கை. என்னென்ன கொள்கைன்ட்டு பார்க்க போறோம். வேளாண் கொள்கைன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து வேளாண் நடவடிக்கைகள வந்து உள்நாட்டு வேளாண்மை, வெளிநாட்டு வேளாண்மை, இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும், நடவடிக்கைகளையும் பற்றியது வேளாண்மை கொள்கைகள் ஆகும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? உள்நாட்டு, வெளிநாட்டு அந்த நடவடிக்கைகள்லாம் வந்து பின்பற்றியது தான் வேளாண் கொள்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா, சில பரவலான கருப்பொருட்கள், இடர் மேலாண்மை மற்றும் சரி செய்தல் அதெல்லாம் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. வேளாண் கொள்கைன்னா இவ்வளோதான். சில வேளாண் கொள்கைகள் பார்க்கலாம். என்னென்ன? விலை கொள்கை, நில சீர்திருத்த கொள்கை, பசுமை புரட்சி, பாசன கொள்கை, உணவு கொள்கை, விவசாய தொழிலாளர் கொள்கை, கூட்டுறவு கொள்கை. என்னடா இப்படிலாம் குடுத்துருக்காங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. இப்போ விலை கொள்கைன்னா என்ன? நம்ம விவசாயம் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு பொருள் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு காய்கறிக்கு வந்து கிடைக்குது. அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? விலை கொள்கைய வந்து இது பண்ணுவாங்க. நில சீர்திருத்த கொள்கை. நிலம் வந்து சீர்திருத்தம் பண்றதுக்கான கொள்கை. பசுமை புரட்சி. நம்ம வேளாண் பொருட்கள உற்பத்தி அதிகமா பண்ணணுன்றதுக்காக பசுமை கொள்கை. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுதான் வேளாண் கொள்கைகள். தொழில்துறை கொள்கைகள்னா என்ன? தொழில்துறை முன்னேற்றம் எந்த ஒரு பொருளாதாரத்திற்கும் முக்கிய அம்சமாகும். ஆமா. நம்ம இப்ப வேளாண் பண்றோம். இப்ப அத அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு தொழில் மூலமா ஒரு தொழிற்சாலையில குடுத்து அத டெவலப் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கிய அம்சமாகும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதனால் நவீனமயமாக்கப்பட்டு, வழிவகுக்கப்பட்டு, இறுதியில் பொருளாதாரம் தன்னிறம் அடைகிறது. அதுதான் தொழில்துறையில் நம்ம சொன்னோம் இல்லையா? அதுதான். உண்மையில் தொழில்துறை வளர்ச்சி வேளாண்மை துறை, புதிய வேளாண் பண்ணை தொழில்நுட்பம் மற்றும் பணிகள் துறை போன்ற துறைகளை ஊக்குவிக்கிறது. ஆமா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இப்ப தொழில்துறை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? புதிய புதிய அளவுல பண்ணைகள்லாம் வைக்கிறோம். ஸோ புதிய வேளாண்மை தொழில்நுட்பத்தெல்லாம் உண்டாக்கி, நம்ம அதிகமா மகசூல்லாம் கொண்டு வரோம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 1948ல பல தொழில்துறை கொள்கைகள் வந்து உருவாக்குனாங்க. முதல் தொழில் கொள்கை எப்போ அப்படின்னு கேள்வி கேட்டா 1948 அதுதான் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஜவுளி தொழில் கொள்கை, சர்க்கரை தொழில் கொள்கை, தொழில்துறை வளர்ச்சிக் கொள்கை, சிறு தொழில் கொள்கை மற்றும் தொழில்துறை தொழிலாளர் கொள்கை. இதெல்லாம் வந்து நம்ம தொழில் கொள்கையில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1990களின் ஆரம்பத்துல வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் கணிசமான கொள்கை மாற்றங்களுக்கு உட்பட்டது. அதுதான் எல்பிஜி. நான் சொன்னேன் இல்லையா? அ லிபரைசேஷன் அ லிபரைசேஷன் அப்புறம் வந்து குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன். இதுதான் எல்பிஜி. இதுதான் தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். இது மூலமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அதிக அளவுல சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிய வந்து முன்னேற்றம் அடைய செய்தது இந்த பொருளாதார கொள்கை தான். புதிய பொருளாதார கொள்கை. ஆண்டு 1991 வரும். எல்பிஜி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வர கிளாஸ்ல பிரீஃபா இத பத்தி வந்து குடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த பாட சுருக்கமுக்கு வந்துட்டோம். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்கள், பணிகள் மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மறுபடியும் அதே தான் குடுத்துருக்காங்க ரீகால் மாரி. இந்திய பொருளாதாரத்தை எத்தனை துறைகளா வகைப்படுத்தலாம்? 3 துறைகளா. தேய்மானம்னா என்னன்னு குடுத்துருக்காங்க. அதாச்சும் செலவுலாம் அடையுது இல்லையா? பழமையாவது ஒரு 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 பொருள் உற்பத்தி செய்யும்போது, அதுதான் வந்து தேய்மானம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சம்பாதிக்காத பணம், அதுதான் வருமானம். ஜிவிஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு பொருளாதாரத்தில தொழில் அல்லது சேவை துறையில உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களினுடைய பணிகள் மதிப்பு ஜிவிஏ. இதுதான் ரீகால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த பாடம் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு எல்லாம் தயாராகுங்க. ஓகேங்களா? இந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்துக்கோங்கப்பா. தேய்மானம்னா டிப்ரிசியேஷன், இடைநிலைனா இன்டர்மீடியேட்டு, சந்தை விலைனா மார்க்கெட் பிரைஸ், இறுதி பொருட்கள்னா ஃபைனல் கூட்ஸ், கலவைனா காம்போசிஷன், பங்களிப்புனா கான்ட்ரிபியூஷன், தடுமாற்ற திணை ஸ்டாகரிங். இது பார்த்துக்கோங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. ஓகே. இந்த பாக்ஸ் டேட்டா விட்டோம். பாக்ஸ் டேட்டா ஒன்று பார்க்கலாம். மொத்த தேசிய மகிழ்ச்சி ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை 1972 உருவாக்கியவர் ஜிக்மே சிங்கே வாங்சுக்.
என்ற பூட்டான் அரசர் ஆவார். எந்த ஆண்டு உருவாக்கியிருக்காரு? 1972. அவர் பேரு ஜிக்மே சிங்கே வாங்சுக். எந்த அரசர்? பூட்டான் அரசை சேர்ந்தவர். ஸோ பூட்டான் அரசர். ஸோ ஜாலியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஜிம் போவோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜாலி ஆகிடுவாங்க. இன்னும் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங் பண்ணும்போது, சிங்னா என்ன, பாட்டு பாடுறது, பாட்டு பாடும்போது ஜாலி ஆகிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாப்பி ஆகிடும். ஜாலி இல்லை, ஹாப்பி. ஸோ கிராஸ் GNH கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ஜிக்மே சிங்கே வாங்சுக். ஸோ ஜிம்மு சிங் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிகே சிங்மே வாங்சுக் அவர் வந்து பூட்டான் அரசை சேர்ந்தவர். 1972 வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் பாம்பே ஏர்போர்ட்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகைக்கு வந்து இந்த இன்டர்வியூலாம் எடுப்பாங்கல்ல, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, GNPயை விட GNH தான் முக்கியமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாச்சு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டை விட ஹாப்பினஸ் தான் முக்கியம், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் வந்து முக்கியம்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2011 ஐநா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகிழ்ச்சி அப்படின்றதுக்கான வரையறை கொடுத்துருக்காங்க. வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ அப்போது உறுப்பு நாடுகள் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட அடிப்படை இலக்காக பூட்டானை வந்து ஒரு முன்மாதிரியாக வந்து பின்பற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். 2011 வந்து சொல்லியிருக்காங்க ஐநா. இப்போ நெக்ஸ்ட் வந்து தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 தூண்கள். அதாச்சும் மொத்த தேசிய மகிழ்ச்சியின் தூண்கள் எத்தனை? 4. என்னென்னா, நிலையான மற்றும் சமமான சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கணும், கலாச்சாரத்தை வந்து பாதுகாப்பதும் மேம்படுத்துறதும் இருக்கணும், நல்ல ஆட்சி திறன் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து GNHனுடைய தூண்களாக கருதுறாங்க. நெக்ஸ்ட் வந்து களங்கள் எத்தனைனா 9. உளவியல் நலன், உடல் நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம், இதெல்லாம் வந்து 9 களங்களை வந்து கருதப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க எத்தனை களங்கள் அப்படின்றது. தூண்கள் வந்து 4. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் வந்து மகிழ்ச்சியாக வாழலாம், ஹாப்பியாக வாழலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 9 தூண்கள், களங்கள் கலன்கள் கேட்டால் நான் 9 களங்கள், தூண்கள் கேட்டால் 4. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படின்றவர் பூட்டான் 1972 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதனோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து இன்னைக்கு மதியானம் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுறோம், ரிவிஷன் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம். இந்த லெசனை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடுறோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.